இனிய நிகழ்வுக்கு அனுசரணை செய்திருக்கின்ற எல்லா துறையையும் சார்ந்த பிரமுகர்களே, மேடையிலே இருக்கின்ற வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய பேச்சாளர் பெருமக்களே, கல்யாண மாலை குடும்பத்தை சார்ந்த அனைத்து அங்கத்தினர்களே, அரங்கத்திலே குழுமி இருக்கின்ற வேலூர் வாழ் அன்பு சொந்தங்களே, நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள், எங்களினுடைய பணிவான வணக்கங்கள். கல்யாண மாலை எந்தெந்த விதத்திலே புதுமைகளை விதைத்து கொண்டே வருகிறது அப்படின்னு பாருங்க. நீங்கள் ஒரு சமூகத்தில் திருமணம் என்பது கமர்ஷியலாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்திய சமூகங்களில் மிகப்பெரிய பிஸ்னஸ். அது மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். நீங்கள் அந்த பிஸ்னஸ் லைன்ஸை எடுத்தால் அதில் இருக்குது. ஆனால் இது வணிக ரீதியாக மாத்திரம் பார்க்கிற விஷயம் இல்லை. இது உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு வீட்டிலும் காத்து கிடக்கிற ஒரு வைபவம். இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை நடத்தி செல்லுவதை தன்னுடைய நிறுவனத்தின் நோக்கமாக கொண்டிருக்கிற கல்யாண மாலை இதை தாண்டி அடுத்த கட்டத்தில் இன்னொரு சிந்தனையை செய்தார்கள். என்னவென்றால், தமிழ் மொழி சார்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று பேச்சரங்கங்களையும் பட்டிமன்றங்களையும் தமிழ்நாட்டு மேடையில் இத்தனை வருடங்களாக தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை கல்யாண மாலை வழங்கி கொண்டே வந்திருப்பது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பெருமைக்காக 2 தடவை செய்யலாம், 2 தடவை செஞ்சிட்டோமேன்னு ஒரு 5-6 தடவை செய்யலாம். அதற்கு பிறகும் இதை செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரணம்தான், தமிழ் மீது இருக்கிற ஆர்வமும் பற்றும் இருந்தால்தான் இதை செய்ய முடியும். அதில் ரொம்ப ரொம்ப எனக்கு பர்சனலாக அதில் ரொம்ப பிடித்த விஷயம், புது பேச்சாளர்களை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி. கல்யாண மாலை தொடர்ந்து எதை செய்கிறது என்றால், மேடைக்கு வர வேண்டும் என்ற ஆவலோடு, தாகத்தோடு, வேட்கையோடு, விருப்பத்தோடு காத்திருக்கிற நன்கு தமிழ் பேச தெரிந்த இளைஞர்களை திரும்ப திரும்ப மேடைக்கு கொண்டு வருகிற வேலையை கல்யாண மாலை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றனர். அந்த பெருமையில் மிகப்பெரிய பங்கு திருமதி மீரா நாகராஜன் அவர்கள் அளித்திருக்கிற பங்கு. பட்டிமன்றம் என்கின்ற இந்த கலை வடிவம் தமிழ் மொழி ஒன்றுக்கு மாத்திரமே சொந்தமான சொத்தாக இருக்கிறது. உங்களை எவ்வளோ பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் பல மொழிகளில் இதை முயற்சி செய்து பார்த்தார்கள். மலையாளத்தில் முயற்சி செய்து பார்த்தார்கள், பல மொழிகளில் நடத்தி நாங்கள் 1, 2, 3 அதற்கு மேலே தொடர்ந்து அதை நடத்த முடியவில்லை. ஆனால் மணிமேகலையின் காலத்திலிருந்தே பட்டிமன்றத்தை பற்றிய குறிப்புகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒரு கலை வடிவத்தை தொடர்ந்து மேடையிலே கொண்டு வருகின்ற மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. அந்த பட்டிமன்றத்திற்கு கல்யாண மாலையினுடைய பங்களிப்பு மிக பிரம்மாண்டமானது. இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, மீரா மேடம் கொண்டு வருகிற தலைப்புகள். இதுவரை பேசப்படாத தலைப்பை ஒரு அரங்கத்திலே கொண்டு வந்து எதிரில் கேமரா இருக்கிற போது செஞ்சு பார்த்துடலாம், இது எப்படி ஜெயிக்காம போகும் அப்படின்னு எங்களுக்கும் அந்த துணிச்சலை தருவது மீரா அவர்களுக்கு மாத்திரமே சாத்தியமானது. இப்போ நான், ராஜா சார், மீரா மேடம் 3 பேர் கான்ஃபரன்ஸ் கால் போட்டால் பெரும்பாலும் 30 நிமிஷம் கான்ஃபரன்ஸ் கால் நடந்தால் 27 நிமிஷம் நானும் ராஜா சாரும் இந்த தலைப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மீரா மேடம், இது போட்டால் ஜெயிக்குமான்னு தெரியாதுன்னு 27 நிமிஷம் நாங்கள் 2 பேரும் தொண்டை வலிக்க பேசுவோம். கடைசி 3 நிமிஷம் பரவாயில்ல சார், செஞ்சு பார்க்கலாம், நிச்சயமாக ஜெயிக்கும்னு மீரா சொல்லி கடைசியில் அந்த தலைப்பு தான் நடக்கும். அப்புறம் என்னங்க பட்டிமன்றத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். உங்கள் ஊர் இருக்கே வேலூர், ஒரே ஒரு வருத்தம் தான் அந்த ஊரை பற்றி. வெயிலூர்னு பேர் வச்சுருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கு. வேலூர்னு பேர் இருக்கு, ஆனால் வேலூர்ன்ற பேருக்கு தான் என்ன குறை? எங்கள் முருகனுடைய கையில் இருக்கிற வேல், அதையே உங்கள் ஊரின் பெயராக கொண்டிருக்கிற வேலூர். வேலமரங்கள் நிறைந்த ஊர் என்பதனாலும் இந்த ஊருக்கு வேலூர் என்ற பெயர் வந்திருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்திய மண்ணுக்கான விடுதலையினுடைய வித்து முதலிலே ஊன்றப்பட்ட ஊர் உங்களினுடைய ஊர் தான். அப்படிப்பட்ட ஊரிலே வாழ்கிற நீங்கள் அத்தனை பேருமே வீரம் விளைந்த இந்த மண்ணினுடைய புதல்வர்கள் என்பதனால் இங்கே பேசுவதிலே எங்களுக்கு பெருமகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி.
இது தமிழ் புத்தாண்டுக்கான கொண்டாட்டம். குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருக காரணம் பெரியவர்களே அப்படின்னு சொல்லிட்டு 3 பிள்ளைங்க பேச போகிறாங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருக காரணம் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேச போகிறாங்க. இவங்க 2 பேருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்தில் பிரச்சனை பெருகுதுன்றதுல யாருக்குமே கருத்து மாறுபாடு இல்லை. அதில் எந்த விதமான டிஸ்பியூட்டும் இல்லை. அதுக்கு காரணம் யாரு அப்படின்றதுல தான் டிஸ்பியூட். பெரியவங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொல்றதுக்கு 3 பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வயதான ஒரு மூதாட்டி வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க. வழியில் பார்க்குற எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் பிள்ளை எப்படி வளர்க்கணும், சாம்பார் எப்படி வைக்கணும், ஏன் ஊர் கெட்டு போச்சு, அதனால பசங்கள்லாம் செதறி பதறி மறையிறாங்க. அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பொறுக்க முடியல அப்படின்ற ஒரே ஒரு ஆழமான வருத்தத்தோடு பேச வந்திருக்கிற இந்த 3 இளைஞர்களை பார்த்தா உங்களுக்கு பரிதாபமா இல்லையா? உடனே இவங்க 3 பேர் பொங்கி எழுந்து, யார் சொன்னது, வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு எல்லா காரணமுமே பிள்ளைகள் தான் அப்படின்னு இவங்க 3 பேர். அவர் சார் கண்ணீரோடு வந்திருக்காங்க. பிள்ளைங்களால் வர்ற பிரச்சனை 1 2 நம்ம எழுதினாக்க போருமா, தாள் போருமா, நமக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாமே பிரச்சனை. இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி நாங்களே சினிமா போவோம்ல, அந்த சினிமாலாம் ஒரு காட்சி வரும், நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அதை சிவாஜி சார் இருப்பாங்க, இல்லை முத்துராமன் சார், சிவகுமார் சார். காட்சி கட்டாக இருக்கும். ஒரு அப்பா ஒரு வேட்டியை போட்டுட்டு மேலே ஒரு துண்டை போத்திக்கிட்டு, இந்த வீட்டில் ஒன்று அவன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், கேட்டு சொல்லு, இந்த வசனம் வரும். உடனே அந்த மகனாக நடிக்கிறவர், அது சிவாஜி சாரோ முத்துராமன் சாரோ சிவகுமார், உடனே கண்ணுலெல்லாம் கிளிசரின் போட்டு லேசாக அழுகோட, அப்பா உங்கள் மனம் வருந்தபடி நான் நடந்ததுக்கு மன்னிச்சிருங்கப்பா. பார்த்துருக்கோமா இல்லையாங்க? இன்னைக்கு இந்த வசனத்தை ஒரு அப்பா சொல்கிறார் ஒரு வீட்டில். ஏன்னா அவர் அந்த படத்தை பார்த்துருக்கார், டிவி எதுலையோ பார்த்துட்டு சொல்கிறார், உன் மகன்கிட்ட கேட்டு சொல்லு, இந்த வீட்டில் ஒன்று அவன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். பையன் சொல்கிறேன், நானே இருக்கேன், அவரை போய் சொல்லி காத்து வரட்டும். இப்போ இதனால பிள்ளைகள்னால தான் பிரச்சனைகள் மிக 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 அதிகம் அப்படின்னு கண்ணீரோடு இவங்க பேச வந்திருக்காங்க. களை கட்டியிருக்கிற இந்த அவையில் மிக சுருக்கமாக பேச்சாளர்கள், இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருக காரணம் பெரியவர்களே என்று பேசுவதற்கு கடலூரிலிருந்து தம்பி காளிதாஸ் முதல் பேச்சாளராக வரப்போகின்றார். அவர் ரேடியாலஜி படித்துவிட்டு ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறவர். மிகச்சிறப்பான பேச்சாளராக இருக்கிற தம்பிக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பிலும் வாழ்த்துக்கள். கேமவர்தினி 2வது பேச்சாளராக அந்த அணியிலே பேசப் போகின்றார். அற்புதமாக பேச்சாளராக வளர்ந்து வருகின்றார். அவரோடு நான் ஒரு மேடையில் ஏற்கனவே பேசியிருக்கின்றேன். நல்ல ஆணித்தரமாக தைரியமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்ல போகின்ற அன்பு குழந்தைக்கு உங்கள் சார்பில் என்னுடைய பாராட்டுக்கள். நிறைவு பேச்சாளராக அந்த அணியில் முத்துக்குமரன் பேச போகின்றார். முத்துக்குமரன் உங்களில் பலருக்கு அறிமுகமான முகமாக இருக்கலாம். அவர் ஒரு யூடியூபர், அவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. நல்ல வார்த்தைகளினுடைய சேர்வு இருக்கிறது, நல்ல சொற்கள் இருக்கிற போது தான் பேச்சு சிறப்பாக இருக்கும். தம்பிக்கு அந்த வரம் வாய்த்திருக்கிறது. அவர் நிறைவு. உங்க 3 பேரும் பெரியவங்களால தான் வீட்டில் பிரச்சனை என்று பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். இல்லை, பிள்ளைகளால் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் சொல்கிறோம். முதல் பேச்சாளராக டாக்டர் ஹரிகோபாலன் ஐயா. ஹரி சார் எங்களினுடைய இலக்கிய குடும்பத்துக்கு அவர் முதுகெலும்பு மாதிரி. ஏனென்றால் எங்கள் நடுவர் ஐயாவினுடைய தத்து பிள்ளை அவர். ஹரிகோபாலன் சாரினுடைய சிறப்புகளை பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம், அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. அவர் பேசுகிறார், அவர் சொல்லுகிறார். பள்ளியிலே 7000 குழந்தைகள் படிக்கிற ஒரு தலைவராக இருக்கின்ற அந்த அனுபவத்தை வைத்து சொல்லுகிறார். முடியலடா சாமி என்று. அந்த அணியில் அதற்கு பிறகு பேசுவதற்கு அன்பு தங்கை புதுகை பாரதி அவர்கள் வந்திருக்கின்றார். புதுகை பாரதி ஒரு அற்புதமான பேச்சாளர், நல்ல இலக்கிய குடும்பத்திலிருந்து வருகிறவர், கம்பனில் ஆழங்கால் பட்டவர். கம்பனையும் பாரதியையும் என்னுடைய தங்கை புதுகை பாரதி அவர்கள் பேசி கேட்பது சுகமான அனுபவமாக இருக்கும். அவர்
பிரச்சனைகளிலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா எது பிரச்சனைன்னு தெரியாம இருப்பது. எனவே பிள்ளைகளே, நீங்கள் பிரச்சனை என்று உண்மையை தோலுரித்து காட்டுவதற்காக வந்திருக்கின்றார். அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக கோவை தனபால் வந்திருக்காங்க. நல்ல நகைச்சுவையோடு பேசிட்டு பாரு, திடீர்னு ஆவேசம் வந்துடும். அப்புறம் வேப்பில் அடித்து கொஞ்சம் உட்காந்து. நிறைவு பேச்சாளராக அவர் இருப்பது சால பொருத்தமானது. ஏனென்றால் அந்த கோவத்தெல்லாம் அமுக்கி வச்சிருக்காரு. 2 பிள்ளைங்களை உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அது புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் பிள்ளைகளே காரணம் என்று சொல்லுவதற்கு நிறைவு பேச்சாளராக கோவை தனபால். முதல் பேச்சாளராக குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருக காரணம் பெரியவர்களே என்று பேசுவதற்காக காளிதாஸ் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. சிட்டி யூனியன் பேங்க் இப்ப நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க், ஈஸியான பேங்க்.